ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி காய்கறி அறுவடை வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கி தோட்டத்தையும் சுற்றி காமிக்கிறேன். இது வெளியே தரையில் வச்சுருக்குங்க, வீட்டுக்கு முன்னாடி பன்னீர் ரோஸில் இது ஒரு வெரைட்டிங்க. நல்லா பெரிய ரோஸ் மாதிரி நல்லா பெருசாக அடுக்கடுக்காக தாமரைப்பூ மாதிரி நல்லா அழகாக விடுங்க. உங்களுக்கு அதையும் வீடியோ எடுத்து காட்டியிருக்கிறேன், அதையும் பாருங்கள். ஒரே சமயத்தில் 10 முகுக்கு மேலே வச்சதுங்க. நான் முதல்ல பறிச்சிட்டேன். அதுக்கப்புறமேட்டுக்கு அடடா நம்ம வீடியோ எடுத்து வியூஸுக்கு நம்ம சப்ஸ்கிரைபுக்கெலாம் காட்டலாம், அவங்களும் பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அந்த வீடியோ எடுத்துங்க. ஒரு 7 முகு 8 முகுக்கு இருக்குங்க, அதையும் பாருங்கள். இது சீசனே இது கிடையாதுங்க. இது எனி டைம் உங்களுக்கு பூ இருந்துகிட்டே இருக்குதுங்க. இதுக்கு நோய் தாக்கிறதோ இல்லை பராமரிப்போ பெருசாக நம்ம எதுவுமே இது பண்ண தேவையில்லைங்க. தண்ணி மட்டும் கொடுத்தோம்னா போதுங்க. மற்றபடி களை செடிகள் தான் நான் கொஞ்சம் செடிக்கு அடியில் வேறான கொஞ்சம் போட்டு விட்ருவோங்க. அந்த களை செடி பறித்து நம்ம போடுறதே அதனுடைய ஈரம் காற்று மண்புழு அதிலே நிறைய உற்பத்தி ஆகிக்குங்க. இதுக்கு வேறு எதுவும் நான் பெசலாலாம் கொடுக்குறதில்லைங்க. பாருங்கள், சைடெலாம் எத்தனை முக்கு எடுத்துருக்குது பாருங்கள். ஒவ்வொன்று பார்த்திங்கன்னா நல்லா அல்லலேயே நல்லா குப்புன்னு முக்கு வருங்க. சைடு பக்க கிளையிலையும் பார்த்திங்கன்னா 1 2ன்னு 3 பூ 4 பூ இப்படி மொத்தமாக கொத்தாக வருங்க. அந்த சமயத்தில் பார்த்தா உங்களுக்கு பூ பெரிய சைஸாக கிடைக்காது, கொஞ்சம் சின்னதாக மாறிடும். ஆனால் ஒரே ஒரு முக்கு வச்சு வந்துச்சுன்னா நல்லா தாமரை பூவாட்டம் நல்லா பெருசாக அழகாக கிடைக்குங்க. ஏற்கனவே நான் கலர் காக்கனா வீடியோ போட்டிருந்தேன் பாருங்கள், அதுக்கு பக்கத்துலேயே தான் அந்த செடி இருக்குது. 2 செடிக்கும் போட்டி, நான் மேலே வளர்றேன் நீ மேலே வளரன்னு போட்டி நடக்குதுங்க. இப்போ ரோஸ் செடி தான் ஜெயிச்சிருக்கு. ஏன்னா பாருங்கள், கலர் காக்கனாக்கு மேலே இருக்குது ரோஸ் செடி தான். அதனால் வெற்றியாளர் பன்னீர் ரோஸு தான் கொடுக்கணும். அதுக்கு கலக்காக்கனாவும் நல்லா பூ எடுத்துகிட்டே இருக்குதுங்க. அதுக்கும் அறுவடையே இல்லைங்க. அதுக்கும் அதுவும் நல்லா பூ வச்சுட்டு இருக்குது. நிறைய பேருக்கு பன்னீர் ரோஸ் சரியாக கை கொடுக்கறது இல்லைங்க. அது இறந்துடுதுங்க, எல்லாம் எனக்கு செடி பூ வைக்க மாட்டேன்துன்றாங்க. இது பாருங்கள் என்ன அழகாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ பெரிய ரோஸ் பாருங்கள், கலர் பாருங்கள் எவ்வளோ அட்ராக்ஷன். இந்த வீடியோக்கு உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரில, ஆனால் நேரில் பார்த்தீங்கன்னா கலரு டாப்புங்க. அவ்வளோ ஒரு அருமையான கலருங்க இந்த ரோஸ். எனக்கு ரொம்ப பிடிச்ச செடின்னா இதுங்க. இன்னொரு பன்னீர் ரோஸும் வச்சுருக்குங்க, ஒத்தடுக்கு பன்னீர் ரோஸ் இருக்குது. மொத்தம் பன்னீர் ரோஸே பார்த்திங்கன்னா நான் 4 வகை பன்னீர் ரோஸ் வச்சுருக்கேங்க. இன்னும் ஒரு ரகம் இருக்குதுன்றாங்க, ஆனால் இன்னும் நர்சரியில் நல்லா பார்க்க முடியலைங்க. இது பாருங்கள், பக்கத்தில் காக்கனா பூங்க. காக்கனாவில் இது ஒரு வெரைட்டிங்க. இந்த இந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப விரிஞ்ச மாதிரி இருக்குது பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள். இது வெரைட்டியே வேறுங்க. நம்ம காக்கனா சாதா காக்கனா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விரியாதுங்க இதழ். இது பாருங்கள் நல்லா பெருசாக விரிஞ்சு காணப்படுது பாருங்கள். அதனால் அதையும் உங்களுக்கு காட்டலான்ட்டு அதையும் நான் வீடியோ எடுக்கிறேங்க. எனக்கு இந்த காக்கனா செடி நல்ல கலர் பார்த்திங்கன்னா நல்லா அட்ராக்ஷனாக நல்லா டார்க் ஆரஞ்சுங்க. இது நல்லாயிருக்கு பார்க்க. கலர் காக்கனாவில் நடுவில் வச்சு கட்டுவோங்க நான். அதுதான் சரி உங்களுக்கு அந்த செடி காட்டலான்ட்டு காட்டுறேங்க. நான் இந்த காக்கனாஞ்செடி விதையே கிடையாதுங்க. இதனுடைய இதே அதுதாங்க, விதையே இல்லைங்க இதில். இது ஒத்தடுக்கு செம்பருத்திங்க. செம்பருத்தி நிறைய பேருக்கு செம்பருத்தியே பூக்கிறதுலன்னுவாங்க, ஆனால் எனக்கு இது அப்படி கிடையாது. நிறைய பூங்க பூத்துட்டே இருக்குங்க அந்த செடி. ஆனால் இது நல்ல ரகங்க. நான் செம்பருத்திலே 3 ரகம் வச்சுருக்கிறேங்க. இது ஒரு ரகம், அப்புறமேட்டு மிளகா கலர்லேயே ஒரு செம்பருத்திங்க மூடிகிட்டே இருக்கும் பாருங்கள், உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இருங்க. அது இருக்குது பாருங்கள், அந்த இது ஒரு ரகம். அப்புறம் ரெட் கலரில் நல்லா பெரிய செம்பருத்திங்க, அந்த செடியும் இதிலே தாங்க இருந்துச்சு. அது இப்போ பூ இல்லைங்க. இருந்தாலும் எனக்கு அந்த கலர் ரொம்ப பிடிச்சதுங்க, அதனால் உங்களுக்கு அதையும் காட்டலான்னு சொல்லிட்டு காட்டுறேங்க.
ரொம்ப அட்ராக்ஷனான செம்பருத்தி பூங்க இது. நிறைய பேர் வந்து செடியை வந்து கட்டிங்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போகிறாங்க. பாருங்கள், குப்புன்னு மொட்டெல்லாம் மலர்ந்துருச்சுங்க. அதையும் உங்களுக்கு வீடியோ காட்டுறோம் பாருங்கள். என்ன அழகாக இருக்குது பாருங்கள் ரோஸு. எனக்கு இந்த ரோஸ் ரொம்ப ஃபேவரட்டான ரோஸுங்க. இப்போ நம்ம தலையில் வச்சோம்னாலும் ஒரு 10 மீட்டருக்கு நம்மளுக்கு வாசனை நம்மளை சுற்றி அடிக்குங்க. அந்த அளவுக்கு இது வாசனை. சரி வாங்க, காய்கறி வீடியோவை நம்ம வந்து அறுவடை பண்ணலாம். ரொம்ப நேரம் பூச்செடியே பார்த்துட்டுருக்குறோம். இன்றைக்கி வந்து காய்ங்க செடியை பார்க்கலாம். காய் அறுவடை லாங் பீன்ஸுங்க. உங்களுக்கு செடி உரம் போட்டது எல்லாமே காமிச்சாச்சுங்க. பூ வச்சதை ஒரு வீடியோ எடுத்துங்க. அதை தான் போட்டிருக்கணும். நான் மறுபடியும் மாற்றி போட்டுட்டுங்க. சரி அறுவடையை காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிடுறேங்க. ஏன்னா இப்போ காய்ங்க நல்லா எல்லாம் அறுவடைக்கு வர ஆரம்பிச்சிருச்சுங்க. அதனால் இன்னும் நம்ம பூவை காமிச்சு என்ன பண்ண போகிறோம். அதனால் நேராக அறுவடை வீடியோவே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அறுவடை வீடியோ போடுறேங்க. உங்களுக்கு வேணால் பழச்செடி நான் வந்து பூ வச்சதெல்லாம் நான் உங்களுக்கு ஒரு தனி வீடியோ கொடுக்குறேங்க. இப்போதைக்கு உங்களுக்கு வந்து காய்கறி அறுவடை வீடியோ மட்டும் கொடுக்குறேங்க. கொஞ்சம் நல்லா ஃபுல்லாக வீடியோ பார்த்து கொஞ்சம் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாம் ஒட்டு பாருங்கள் எப்படி வச்சுருக்கு. இன்னும் வருங்க காய்ங்க. பிஞ்சும் வச்சுருக்கு பாருங்கள். அடுத்தது வெண்டைக்காய் அறுவடை பண்ணிக்கலாங்க. இது ஆனால் பழைய செடி தாங்க. ஆனால் நல்லா இது அறுவடை கொடுத்துட்டே இருக்குதுங்க. நல்லா பக்க கிளைங்கெல்லாம் இருக்கிறதுனால ஒரு செடியிலே 6 காய் 7 காய் வருதுங்க. அந்த அளவுக்கு இந்த வெண்டைக்காய் செடி நல்ல ஒரு ரகங்க. இந்த நல்லா ஹைட்டு பாருங்கள். இளஞ்செடியில் இப்போ நம்ம அறுவடை பண்ணுறோம். அடுத்த பேட்ச் வெண்டைக்காய் செடிங்க இது. பூ வச்சுருக்கு பாருங்கள். என்ன அழகாக பூ இருக்குது பாருங்கள். ஆனால் வெண்டைக்காய் பூவினுடைய அழகு தாங்க. என்ன அழகாக இருக்குது பாருங்கள். அடுத்த செடியும் அடுத்த தடவை பூ வைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. அதுவும் காய்க்கு வந்துடும். நம்ம வந்து இப்போ பொள்ளங்காயை பார்க்கலாம். இப்போ தான் அதுவும் பூ பிஞ்சு எடுக்குதுங்க. இன்னும் வந்து பெருசாகலைங்க. பிஞ்சு உங்கள்கிட்ட காட்டுறோம் பாருங்கள். பிஞ்சு வச்சுருக்கு பாருங்கள். இன்னும் அடுத்த தடவை இது அறுவடைக்கு வந்துடுங்க. நிறைய பூ எடுத்துருக்குதுங்க. செடி நல்லா வளர்ந்துருக்குது. எரு போட்டு உங்களுக்கு பாருங்கள் செடி நான் எப்படி வளர்த்திருக்கேன் அப்படின்னு நீங்கள் பாருங்கள். எப்படி இருந்த செடியை எப்படி மாற்றிருக்கேன் பாருங்கள். அடுத்தது பீக்கங்காய் செடிங்க. கொடி அந்த துணி காய வைக்கிற கம்பியே தாங்காது போல இருக்குதுங்க. நல்லா அது மேலே படர்ந்துக்குச்சுங்க. இப்போ வந்து வெயிட்டு தாங்கலைன்னு சொல்லிட்டு குறுக்கு ஒரு கம்பி கொடுத்து நான் தூக்கி நிறுத்தியிருக்கிறேங்க. எல்லாமே சாஞ்சிக்கிச்சுங்க. எந்த முறையும் அப்படி சாயலை. இந்த முறை கொஞ்சம் சாஞ்சிருச்சுங்க. அதனால் கொடியே அறுத்துக்குச்சுங்க இந்த முறை. அதனால் கட்டி ஒரு நடுவில் ஒரு கம்பி கொடுத்து தூக்கி நிறுத்தியிருக்கிறேங்க. நிறைய பிஞ்சு போட்டிருக்குது பாருங்கள். பீக்கங்காய் பிஞ்சு நிறைய வண்டு வருதுங்க. நிறைய குலை வருது. அதனால நம்ம பாலினேஷன் பண்ணணும்லாம் ஒன்றும் அவசியமே இல்லைங்க. அதுவே எல்லாமே பார்த்துக்குதுங்க. இப்போ வந்து ஒரு காய் ஒன்று முத்திருச்சுங்க. அதனால் அதை அறுவடை பண்ணிக்கலாம். இப்போ தான் ஆரம்ப ஸ்டேஜுங்க. அதனால் ஒவ்வொன்றா முத்த நம்ம இதெல்லாம் ஆரம்பத்துலேயே வச்ச பிஞ்சுங்க. அறுவடை பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். வளைஞ்சு நெளிஞ்சுன்னு இருக்குது பாருங்கள். பீக்கங்காய் எவ்வளோ நீட்டு இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி பரவாயில்லைங்க. பீக்கங்காய் கொஞ்சம் லென்த்தாக கிடைக்கிது. பீக்கங்காய் முதல்லாம் போன வருஷம் பேட்செல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குட்டி குட்டியாக இருந்ததுங்க. கை அகலத்துக்கு தான் இருக்கும் பீக்கங்காய். இந்த மாதிரி கொஞ்சம் லாங் விதை நட்டே நம்மளுக்கு இவ்வளோ தான் நீட்டு வருதுங்க. ஒரு ரோஸ் ஒன்று பறிச்சிக்கலாங்க. இது வயலட் கலர் ரோஸ், நல்ல கலர். சுரக்காய் பிஞ்சு எடுத்துருச்சுங்க. உங்களுக்கு அதையும் காட்டுறேன். நல்லா பாருங்கள். பிஞ்சு ஒன்றோட ஒன்று உதிரி. பூசணிக்காய் பிஞ்சுங்க இது. பூசணிக்காயும் பிஞ்சு எடுத்துருச்சுங்க. நிறைய பூ எடுத்துருக்குதுங்க. ஒரு பிஞ்சு பாருங்கள் கருகிருச்சு பாருங்கள். அது காற்றுக்கு நிறைய காற்றுக்கு பிஞ்சு அடிப்படுதுங்க. பாவக்காவும் பிஞ்சு எடுத்துருச்சுங்க.
அதில் உங்களுக்கு பாவக்காவும் அறுவடைக்கு வந்துருச்சுங்க. அதையும் உங்களுக்கு காட்டுறேன் வீடியோவில். இன்னொரு 2 பாவக்காய் செடிங்க. நல்லா செடிங்களாம் நல்லா நல்லா அழகாக வளர்ந்துருக்குதுங்க. உங்களுக்கு 1 மாதத்துக்குள்ள நம்மளுக்கு இவ்வளோ வளர்ச்சியானா பரவாயில்லைங்க. இந்த முறை கொஞ்சம் நல்லாவே எனக்கு செடி வந்து வளர்ந்துக்குச்சுங்க. ஏன்னா விதை போட்ட வீடியோவும் நீங்கள் பாருங்கள். எவ்வளோ நாள் விதை போட்டு நான் இப்போ அறுவடை பண்ணுறேன்னு உங்களுக்கே டிஃப்ரெண்ட்டு தெரியுங்க. ஏன்னா வீடியோ இருக்குதுங்க உங்களுக்கு பார்க்குறதுக்கு. அதனால் இது எருவு போட்டால் இந்த அளவுக்கு நம்மளுக்கு சீக்கிரம் செடி வளருதுன்றதுக்கு இது ஒரு ஆதாரங்க. பாருங்கள் நிறைய பிஞ்சு விட்ருக்கு. இன்னும் அடுத்த தடவை இது அறுவடைக்கு வந்துடும். இந்த முறை கம்மி அறுவடை தாங்க. ஏன்னா இப்போ தான் ஆரம்பிக்குதுங்க. 1, 2 விடுறதுக்கு ஆரம்பிக்குதுங்க. இந்த முறை கம்மி அறுவடை தான். உங்களுக்கு வந்து நான் வீடியோ உங்களுக்கு அப்படியே செடி அப்டேட் காட்டுறேங்க. அப்படியே பார்த்துக்குங்க. செடி எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குது அப்படின்னு அப்படியே உங்களுக்கு காட்டுறேங்க நான். பாலக்கீரை இது 2வது அறுவடைங்க. மொதல் அறுவடை உங்கள்கிட்ட நான் காட்டலைங்க. இது 2வது அறுவடை. இது ஏது உங்கள்கிட்ட காட்டலான்னு சொல்லிட்டு இதையும் இன்றைக்கி அறுவடை பண்ணுறேங்க. நான் உண்மையிலே பாலக்கீரை வந்து நல்ல உடம்புக்கு ஹெல்த்தான கீரைங்க. அதனால் இதை வந்து நான் எப்பயுமே என் தோட்டத்தில் ஏதோ ஒரு பேக்கில் போட்டு விட்ருவோங்க. என்ன ஒன்று ரொம்ப போடுறதுக்கு இல்லைங்க. பூச்சி வந்து இலைங்கள்லாம் கடிச்சு விட்ருதுங்க. அதனால் வந்து கொஞ்சம் இது ஒரு பேக் மட்டும்தாங்க போடுவேன். இது ஒரு பேக்கே நம்மளுக்கு போதுமான கீரைங்க. இதை கட் பண்ணி போட்டு 2 முட்டையை உடச்சி ஊற்றி ஒரு பொரியல் பண்ணோம்னா சூப்பராக இருக்கும். இல்லை வெரைட்டி ரைஸில் நம்ம கலக்கலாம். எக் ரைஸில், இல்லை லெமன் ரைஸு, புலாவு எதில் வேணாலும் கலக்கலாங்க. கத்திரிக்காய் செடி பாருங்கள் எவ்வளோ பெருசு வளர்ந்துருக்குது. அதையும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். 2 செடின்னு நினைப்பீங்க. ஆனால் 2 செடியுமே அழகாக வளர்ந்துருக்குது பாருங்கள். நம்ம பேகு முக்கியம் இல்லைங்க. நம்ம எந்த அளவுக்கு சத்து அதுக்கு கொடுக்குறோன்றது தான் முக்கியங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குது பாருங்கள் கத்திரிக்காய் செடி. ரோஸ் செடியும் பாருங்கள் நல்லா மொட்டு வச்சுருக்குதுங்க பாருங்கள். கொத்து மொட்டு ஒரு 6, 7 மொட்டு வச்சுருக்குது பாருங்கள் ஒரே இதில். ரோஸ் செடி நல்லா ஹெல்த்தாக இருக்குது. முள்ளங்கி வந்து இப்போ வைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க பாருங்கள். இப்போ தான் ரெடி ஆகிட்டுக்குது. அது மற்ற செடிங்கெலாம் கொஞ்சம் சரியில்லைன்ட்டு தக்காளி 2 நட்டு விட்டுட்டுங்க அதில். பாருங்கள் கொத்தவரங்காயும் பூ பிஞ்சு எடுத்துருச்சுங்க. அடுத்த தடவை பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொத்தவரங்காயும் அறுவடைக்கு வருங்க வீடியோ. எல்லாமே நல்லா ஓரளவுக்கு வளர்ந்துக்குச்சுங்க. எல்லா கொத்தவரங்காய் செடியும் பாருங்கள் நல்லா வளர்ந்துருக்குது. மிளகா 1 அறுத்துக்கலாங்க. ஒரு 6, 7 கொத்தவரங்காயும் நல்லா பூ எடுத்துருக்குதுங்க. என்ன ஒன்று இந்த கொத்தவரங்காய்க்கு வந்து அந்த குருத்துக்கு மட்டும் ஏதாவது ஒரு பூச்சி வந்து கடிச்சிட்டு போயிடுதுங்க. அது குருத்து கடிச்சிட்டாவே செடி வந்து வளர்றதில்லைங்க. அது ஒன்று தான் அதில் ஒரு பிரச்சனை இருக்குது. பக்க கிளை கொத்தவரங்காய் வர்றது கிடையாதுங்க. நிறைய பிஞ்சு போட்டிருக்குது பாருங்கள். உங்களுக்கு வந்து பீக்கங்காயும் அடுத்த அறுவடையும் இந்த வீடியோவிலே நான் காட்டியிருக்கிறேங்க. ஏன்னா வீடியோ போகிறதுக்கு லேட் ஆகிடுச்சிங்க. அதனால் இருக்கிற பிஞ்சு வந்து உங்களுக்கு வந்து பெருசாகிடுச்சிங்க. அதனால் அந்த அறுவடை வீடியோவும் உங்களுக்கு நான் இதிலே கொடுத்துருக்குறேங்க. இந்த முறை பரவாயில்லைங்க. பீக்கங்காய் ஓரளவுக்கு நல்லாவே கை கொடுத்துருக்குது. இந்த முறை ஆடிப்பட்டம் நம்மளுக்கு வந்து அமக்கலமாக இருக்குது பாருங்கள். அடுத்த பீக்கங்காய் அறுவடை பண்ணுறோம் பாருங்கள். 2 காய் அறுவடைக்கு வந்துடுச்சுங்க. அதனால் உங்களுக்கு அந்த வீடியோவும் இதிலே சேர்த்து கொடுத்துர்லான்னு சொல்லிட்டு கொடுக்குறேங்க. இப்போ டெய்லியும் 1, 2 1, 2 இப்படி வந்துகிட்டே இருக்குங்க. அதனால் சரி அதெல்லாம் நம்ம வீடியோ தனித்தனியாக எடுக்க முடியாதுன்றதுனால உங்களுக்கு ஒரே வீடியோவிலே நான் கொடுக்குறேங்க. அவ்வளோதாங்க. அறுவடையை பாருங்கள். கொஞ்சம் சின்ன அறுவடை தாங்க, இருந்தாலும் ஆரம்ப அறுவடை. அதான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு நான் வீடியோ எடுத்தேங்க. பார்த்து சப்போர்ட் கொடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.